வணக்கம். நேற்று ஈரோடு கிழக்கு தெருவைச் சேர்ந்த ஈ.வி.கே. இளங்கோவரசன் காங்கிரஸ் மூச்சுத் தலைவர் அவர்கள் இறந்துவிட்டார். இந்த இறப்பு செய்திக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணன் சீமான் உட்பட கட்சியின் பொறுப்பாளர்கள் சென்று மலரஞ்சலி செலுத்திவிட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து சோசியல் வலைதளங்களில் சீமான் அவர்களுக்கு எதிர்மறையாக நாம் தமிழர் தம்பிகளே அதிகமான விமர்சனம் வைத்துள்ளார்கள். இந்த விமர்சனம் நியாயமானவுடையதான்னு பார்த்தால் நியாயம்தான், சரியானதான். ஏனென்று சொன்னால், ஈழத்தில் தலைவர் மீது பிரபாகரனுடைய சிறு குழந்தை, சின்ன பையன், அவனை முதல் நாள் பார்க்கும்போது ஒரு சின்ன பிஸ்கட் சாப்பிட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறான். அடுத்த நாளை பார்த்தால் ஒரு 5 குண்டுகளை துளைத்து விட்டு சின்ன குழந்தையை சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை ஈ.வி.கே. செய்தி காதுக்கு வருகிறது. ஈழத்தில் ஒரு பருவம் கொல்லப்பட்டான், அது பிரபாகரன் மகன் தெரிந்துவிட்டு மிகுந்த ஆணத்தில் கொண்டேன் என்று செய்தியை அவர் பதிவிருந்தார். இதனால் கோபம் கொண்ட நாம் தமிழர்கள் இறந்த பழகனை இவ்வளவு வன்மம் கொண்டு அவர் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லுங்க என்ற செய்தி கேட்டுடன் அனைத்து மாநிலத்திலும் ஒரு கோபம் உண்டானது. ஒரு சிறு குழந்தை, சின்ன பையன், அவனை இறந்ததை இவ்வளோ மகிழ்ச்சி கொண்டாடி எவ்வளோ ஒரு வன்மம் கொண்ட ஆளா என்று பல கேள்வி வந்தன. அதனால தான் நேற்று செந்தமிழ் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட நாம் தமிழ் செய்வது தமிழ் தேசிய அரசியல் கொள்கை அடிப்படையில் தமிழருக்கு எதிரான துரோகிகளை தெரிந்த பிறகு இறப்புவை சென்று நேரில் பார்த்தது அப்படி என்று நிறைய விமர்சனம் வைத்திருந்தார்கள். எல்லாம் சரியானது தான். இருந்தாலும் ஒரு கட்சியின் வழிநடத்த தலைவன் என்பவர் எந்த விஷயத்துக்கு போகலனாலும் ஒரு எந்த இடத்துக்கு கண்டிப்பாக யாரும் போவார்கள். அதுக்கு முன்னாடி தான் சொல்லிவிட்டார்கள். முன்னாடி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாங்கன்னாங்க, இப்போது ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் அவங்கள்ட்ட பேசுவதில்லை, அவங்கள்ட்ட பொண்ணெடுக்கதில்லை, ஒரு எதிரிகள் காமிப்பது, கொள்கை அரசியல் என்பது கொள்கை ரீதியாக மட்டும் தனிமனிதன் இருக்கக்கூடாது என்பது பலர் செய்துவிட்டார். அந்த வகையில் அவருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா இப்படி ஒரு துரோகிகளை இறங்கும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில பேர் சாகும்போது இப்படி ஒரு மனுஷன் செத்தா நல்லதாக நினைக்கும் போது கண்டிப்பாக யாரும் எப்போ இவங்க சாகக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க போகிறதில்ல. செத்த சந்தோஷம் தான். இருந்தாலும் ஒரு கட்சி நடத்தும்போது ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் செய்தி சொல்லிவிட்டு வருத்தம் அளிக்கிறது மூத்த தலைவர்னு சொல்லிவிட்டார். இதனால் கடுங்கோபம் கொண்ட நாம் தமிழ் தம்பிகள் அதிக விமர்சனம் வைத்துள்ளனர். எல்லாவற்றையும் தொலைநோக்குடன் பார்க்க வேண்டும். இந்த ஒரு துரோகிகள் என்பது ஈ.வி.கே. சுலோகம் போல் தமிழருக்கு எதிர்களாக பேசக்கூடிய துரோகிகள் இருப்பதால் தான் நாம் தமிழர்கள் என்று உணர்வுகள் ஒன்று கூட முடிகிறது. அதை நம்ம கவனிக்க வேண்டும். இவர்களாம் இல்லை என்று சொன்னால் திராவிட ஆரியம் போல் கலந்து அதிலே மூழ்கி போன தமிழர்கள் அப்படியே மூழ்கி போய் தமிழ் எதிராக செயல்படுவோடு கூடியே சேர்ந்து பயணிப்பார்கள். இப்படிப்பட்ட நபர்களை இருப்பது நல்லதென்று நம்ம எடுக்க வேண்டும். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ன, அவர் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்து தான் இறந்து போகிறார். அரசியல் போரிட்டு களத்தில் போரிட்டு எதிர்க்கெதிரி என்னை வீழ்த்தியவன் என்று போரிட்டு வென்றோமா சந்தோஷம் கொள்வதற்கு இல்லை. அவர் தானாக இறந்து விட்டார், என்ன கொண்டாட வேண்டியிருக்கிறது? இறந்து விட்டார் என்றால் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் இப்படிப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான செயல்களை எவ்வளோ வன்மம் கொண்டவர்கள் என்பது உலகத்தையே அறிய வைத்து விட்டார்கள். இந்த இறப்பின் மூலம் நான் வாழும்போது ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த உலகம் கொண்டாடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி இந்த மனுஷன் மறுபடியும் இந்த மாதிரி பிறக்கக்கூடாதா, மக்களுக்காக வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு கூட்டங்கள் வாழ்த்தும். இந்த மனுஷன் பிறக்கக்கூடாது, இன்னும் 100 வருஷம் இருக்கக்கூடாதும்பாங்க. அதே சமயம் ஒரு அயோக்கியன் இறந்து விட்டான்னு சொன்னால் இவனோடு மறுபிறவி உதயம் பிறக்கக்கூடாது, அவனு உலகமே தூற்றிக்கொள்ளும். கடைசியில் ஒருவன் எப்படி சாகிறான், எப்படி இறக்கிறான் என்பதை இறப்பில் தெரிந்துவிடும். அதுபோன்ற நிலைதான் இந்த ஈ.வி.கே. நடந்திருக்கிறது. அதனால் மகிழ்ச்சி கொள்வோம். நன்றி.